நாள் எந்த க்ஷணம் ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் எங்கள் சொந்த தெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அந்த க்ஷணம் முதல் இன்று வரைக்கும் உண்மையாகவே நீர் இருந்து ஆண்டவரே நாங்கள் பிரயாணித்து போவதற்கு முன்பதாகவே அந்த கோணலான வழிகள் எல்லாவற்றையும் நீங்க செவ்வைப்படுத்தி எங்களுக்காக ஒரு விசேஷ ஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டே நீங்க போறீங்களே. எங்க கண்கள் அதை காணட்டும். உங்க ரட்சிப்பின் மேன்மையை மாத்திரம் உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே உங்களுடைய புதிய கிருபைகளுக்கு பாக்கியவான்களாய் ஸ்நாக்கியவான்களாய் தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட மீண்டும் ஒரு விசை கூட உங்களுடைய சமூகத்துல எங்களை நாங்களே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே நீங்க என்ன மாற்றத்தை என்ன விதைய விதைக்கணும் நீங்க விரும்புறீங்களோ அதை தாராளமா விதைங்கப்பா. நூறத்தனையாய் பலன் கொடுக்கத்தக்க வண்ணமாக நீரே எங்கள் மூலமாய் கிரியை செய்ய போவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். Please be seated. May God bless you all. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆன்லைனில் தேவனுடைய ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சண்டே கிளாஸ் ஊழியங்கள் ஆன்லைன் வகுப்புகளாக நடக்கும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவருடைய பிள்ளைகளோடு கூட தொடர்பு கொண்டு இந்த சண்டே கிளாஸ் நடத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகளை கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாளை திங்கள் இரவு 7:30 மணிக்கு புருஷர்களுக்கான இரவு ஜெபம். மாலை இரவு 7:30 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் புருஷர்களுக்கான ஜெபம் நடக்கும். புருஷர்கள் நீங்கள் இதில் தவறாமல் கலந்து கொள்ளும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 2 மணி வரைக்கும் நம்முடைய சபையில் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற சனிக்கிழமை காலை 5 மணிக்கு மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறபடினாலே வாக்குத்தத்த ஆராதனை ஆன்லைனில் நடக்கும். அதில் தவறாமல் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு மாதத்தின் முதல் நாளே தேவனுடைய சமூகத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் தொடங்கும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைக்கோ வருகிற வாரத்திலேயோ என்னுடைய பிறந்த நாளை காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுடைய லிஸ்ட்டை நான் வாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் பிரதர் ஸ்ரீநாத் மேத்யூ சாமிதாஸ்புரம், பிரதர் ரவிக்குமார் கெனால் ரோட், சிஸ்டர் மேரிராஜ் சேத்பட், ஜெயச்சந்திரன் பெரம்பூர், எஸ்தர் அம்மாள் கொளத்தூர், பாபு சாமிதாஸ்புரம், சாரா ஸ்வர்ணா எக்மோர், அபினேஷ் அண்ணாநகர், மேரி மெட்டில்டா ஐசிஎஃப், கலை ரீட்டா ஐனாவரம், மோசஸ் பாபு ஐனாவரம், ஜான் மோசஸ் ஐனாவரம், புவனேஸ்வரி ஜெனிஃபர் கீழ்ப்பாக்கம். இவர்களுக்காக நம்ம பிறந்தநாள் காண்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து அதே நேரத்தில் இந்த வாரத்தில் திருமண நாளை காண்கிற தம்பதியாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஐசக் கருணாகரன் ரெபேக்கால் ஐனாவரம் இவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் பிதாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பிறந்தநாள் காண்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை கூட்டி கொடுக்கிற தெய்வம், அந்த வருஷத்தினுடைய ஆண்டவரின் நன்மைகளையும் ஆண்டவரை நீ கூட்டி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தம்பதியாரையும் அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் இணைத்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். விசேஷமாக இந்த கொரோனா நாட்களில் எந்த தீமை இந்த கொள்ளை நோய்க்கு விலக்கி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட சிஸ்டர் சாமந்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தம்பி ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த சுகவீனமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அவருடைய மூச்சு திணறல் இயேசுவின் நாமத்தில் மறட்டும். ஆண்டவரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமையான கரம் இயேசுவின் நாமத்தினாலே தொட்டு சுகமளிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் தேசத்தில் ஆண்டவர் இந்த கொரோனா கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாக எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பரிபூர்ண கிருபை எங்கள் தேசத்தை மூடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சபிக்கிறோம். தேவரீர் இரக்கத்தோடு கூட ஆண்டவரை மிகுந்த மனதுருக்கம் உள்ள தேவன் எங்கள் தேசத்தை உடைய சுகமளிக்கிற வல்லமையினாலே மூடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் வியாதியோடு கூட படுத்திருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜீவனுடைய பார்வையில் அருமையாயிருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
காணிக்கைக்காக நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். காணிக்கை வரும்பொழுது சபையில் வரும்போது நீங்கள் செலுத்தலாம், அல்லது ஆன்லைனில் நீங்கள் செலுத்தலாம். அதுக்காக அந்த காணிக்கை கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்கைக்காக ஜெபிக்க இருக்கும். பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்மை நேசிக்கிறபடினாலே உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் விதைக்கிறோம்ப்பா. ஆண்டவர், இந்த காணிக்கையை அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நீர் நீக்கி ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. Praise Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம் பலன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் முப்பத்தும் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஓ, அவர் சட்டை நிழல் அடைக்கலம். ஆமென். அவர் விசுவாசத்தோடு இருக்கிற இடங்கள்ல பாடுங்கள். எஸ், கர்த்தருடைய விசேஷ பாதுகாப்பு உண்டு. ஆமென். கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் நடந்து வல் சர்ப்பத்தையும் நீ மிதித்திடுவாய். ஆமென். அவர் நாமத்தை நீ உற்றும் நம்பினால் உன்னை விடுவித்து காப்பீர். எஸ், கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பார். உற்றும் நம்பி தேவ ஜனம். ஓ, ஆமென். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கோவிட்-19க்கு சொல்யூஷன் என்ன? தடுப்பூசி அப்படின்னா ஆவிக்குரிய தடுப்பூசி சங்கீதம் 91. ஆமென். அதை தழுவிய பாடல் தான். இதை நாம் விசுவாசிப்போம்.
கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் அறிந்திருக்கிறபடி புதிதாய் வந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இப்போது தொடர்பு கொண்டு இந்த சபை கட்டிடத்திற்கு அழைக்க முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு அறிமுகமானவர்கள், நன்கு பரிச்சயமானவர்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் இந்த ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல் ஐடியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களும் இதில் இணைத்து விடுங்கள், பார்க்கட்டும். நாம் எப்போது சபை கட்டிடத்திற்கு வந்து ஆராதிக்க முடியுமோ அப்பொழுது நாம் வந்து ஆராய்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு மாலை ஞானஸ்தான ஆராதனை இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அது இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையினாலே ஞானஸ்தான ஆராதனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது எப்பொழுது என்பது பிறகு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். தயவுசெய்து தலைவர்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த ஆத்துமாக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோடு கூட தொடர்பில் இருங்கள், அவர்களுக்காக செபியுங்கள். அவங்க தங்கள் ஒப்பு கொடுத்ததை மறந்து விடாதபடிக்கு அவர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருங்கள். சீக்கிரத்தில் ஞானஸ்தான ஆராதனை இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே போல் அடுத்த வாரம் ஞாயிறு ஆராதனை எப்படி இருக்கும்? ஆன்லைனில் இருக்குமா, நேராக இருக்குமா? அடுத்த வாரம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே அதற்கான முழுமையான சரியான தெளிவான அறிவிப்புகள் வராத பட்சத்தில் எதையும் சொல்ல இல்லை. ஆகவே ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையிலே முழுவதுமான லாக்டவுன் இல்லாமல் இருக்குமானால் சபை கட்டிடத்திலேயே வழக்கம் போல் ஞாயிறு ஆராதனைகள் நடந்து திருவிருந்தோடு கூட அந்த ஞாயிறு ஆராதனை நடைபெறும். அப்படி இல்லாத பட்சத்திலே அது எப்படி நடக்கும் என்பதை குறித்த காரியங்களை இந்த வார இறுதிக்குள்ளார உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் ஏரியா பாஸ்டர் மற்றும் செக்ஷன் லீடர்ஸ், கேர்சல் லீடர் அவர்களை தொடர்பு கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பு வந்து சேரும். என்எல்ஏ வாட்ஸ்அப் குரூப்லேயும் அந்த அறிவிப்பை நாங்கள் போடுவோம். ஆகவே அடுத்த வார ஆராதனை குறித்த தெளிவான விவரங்களை நம்மிடத்தில் இல்லை. அரசாங்கத்தினுடைய வழிநடத்துதல் எப்படி என்பது இல்லை. ஆக பட்சத்தினால் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகவே இந்த வார நடுவில் உங்களுக்கான அந்த அறிவிப்பு வந்து சேரும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எப்படியாக இருந்தாலும் கர்த்தரை நாம் எந்த இடத்துல நாம் தொழுது கொள்ள முடியும். பிரைஸ் லார்ட். தேவன் எங்கும் வீற்றிருக்கிறார். ஆகவே வீட்டில் இருந்தாலும் சரி, சபை கட்டிடத்தில் வந்தாலும் சரி, அதே தேவன்தான், அதே வல்லமைதான், அதே நாமம்தான். ஆகவே அதை நாம் மனதில் வைத்தவர்களாய் இதில் நாம் பங்கெடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் லார்ட். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை உயர்த்திக்கொள்வோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன், ஆமேன். சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம், தாவீதினுடைய ஒரு சங்கீதம், 18வது அதிகாரத்தின் 18 மற்றும் 19 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 18, Psalms 18 and 19. Praise the Lord. 18வது அதிகாரம் 18, 19. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே நம்மை தப்புவிப்பார். ஆமென். விசாலத்தில் கொண்டு வந்து, நெருக்கத்தில் இருந்த விசாலத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். பிரைஸ் லார்ட். நம் ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது நம்ம கீழே விழத்தள்ளுறதுக்கு எல்லா முயற்சிகளும் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம யார் தப்புவிப்பார் அப்படின்ற நிலைமை இருக்கும். பிரைஸ் லார்ட். நம்முடைய தேவன் தப்புவிக்கிற கர்த்தர். இந்த நாளின் செய்திக்கு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா தப்புவிக்கிற கர்த்தர். நம்முடைய தேவன் யார்? தப்புவிக்கிற கர்த்தர். ஆமென். லார்ட் who rescues. கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். வீட்டில இருந்து எல்லாம் கையை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். ஆமென். நீங்க கூட சொல்லலாம். ஆமென். ரைட். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். அவர் தப்புவிக்கிறதுல சங்கீதக்காரன் தாவீதினுடைய அனுபவங்கள்
மிக அதிகமாக இருக்கிறது. அவர் சொல்றார் சங்கீதம் 35, அவருக்கு தப்புவிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையா. சங்கீதம் 35:10 நீங்க பின்பகுதி வாசித்தோம் அப்படின்னா, கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே, தப்புவிக்கிற உமக்கு ஒப்பான அவரை போல தப்புவிக்கிறது யாருமே கிடையாது. மனிதர்கள் நீங்க நம்பி போனீங்கன்னா அவங்க பலத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. அல்லது தப்புவிக்கிறார், விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார் எல்லாம் ஒரே அர்த்தத்தில் தான் இருக்கு. அதனால மற்றவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க பலத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. அவர் விடுவிக்கிறதுல, ரட்சிக்கிறதுல, மீட்கிறதுல, தப்புவிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தப்புவித்தார்? நீ யாத்திராகமத்தின் புஸ்தகம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்த அந்த ஜனங்கள் பார்வோனின் சேனை 14வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30 மற்றும் 30வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். எகிப்தியரின் கைக்கு கர்த்தர் தப்புவித்து ரட்சித்தார். எகிப்தியர்கள் அவர்கள் ஒடுக்கினார்கள். அவர்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு போகும்போது, அந்த செங்கடல் ஊடாய் கடந்து போகும்போது எகிப்தியர் பின்னிட்டு வந்தார்கள். அப்படி பின்னிட்டு வந்த அவர்கள் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி அவர்களை தப்புவித்து அவர்களை காப்பாற்றினார், ரட்சித்தார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனையோ சத்துருக்கள் இருக்கலாம், அவைகளுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் நம்மை ரப்பிப்பார். எவ்வளவோ சத்துருக்கள், ஒருவேளை கடன், அவ்வளோ நோய், பலவீனம் அல்லது போராட்டங்கள், மனிதர்களின் போராட்டம், வியாதியின் போராட்டம், தொழில் இல்லாத ஒரு போராட்டம், வறுமையின் போராட்டம், அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, இப்படிப்பட்ட பலவிதமான ஆபத்துக்கள் ஒருவேளை நமக்கு சூழ்ந்து இருந்தாலும் நிச்சயமாக சொல்லுவேன், இந்த தேவனை நாம் யார் என்பதை அறிந்திருந்தோமானால், பிரைஸ் தி லார்ட், அந்த விசுவாசம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். அந்த விசுவாசம் நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். நம்முடைய தேவன் யார்? தப்புவிக்கிற கர்த்தர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் கைக்கு விலக்கி தப்புவித்தார். எகிப்தின் அடிமைத்தன வீடாகி அவர்களை தப்புவித்தார். அதே 28வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரைகளையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அவர்களில் ஒருவன், சத்துருக்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. தேவ ஜனங்களில் ஒருவராகிலும் தப்பாமல் இருந்ததில்லை. தேவன் அப்படி தப்புவிப்பார் சத்துருக்களை. அதே பார்வோன் சேனையை, பலமிழந்த பார்வோனின் சேனை, பிரதான 600 ரதங்கள், இராணுவமே அவர்கள் கையில் இருந்தது, பட்டயம் அவர்கள் கையில் இருந்தது, அவர்களுடைய பயிற்சி போர் வீரர்கள் அவங்க கையில் இருந்தாங்க. ஆனால் இவர்கள் பலவீனமானவர்கள், எளியவர்கள், சிறுமையானவர்கள். இவர்களை கர்த்தர் தப்புவித்தார். அது ஆச்சரியம். அவர்களை அதே சமுத்திரத்தில் மடங்கடித்தார். அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். கர்த்தரை போல தப்புவிக்கிறவர் ஒருவரும் இல்லை. ஆமென். கர்த்தரை போல ஒருவரும் தப்புவிக்கவே முடியாது. தேவன் தப்புவிக்கிறதுல வல்லவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்புவித்ததை அதை மோசே தன்னுடைய மாமனார் எலியேசர் இடத்துல சொல்றார். மாமனார் யாருன்னா அவர் ஒரு புறஜாதி. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த கர்த்தர், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறத கேட்டு நீங்க இதை சாட்சியா சொல்லும் போது அநேகர் இப்படி விதமாக சொல்லுவார்கள். எப்படி சொன்னார்? 18வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 4வது வசனம், இல்ல மன்னிக்கும், 4வது வசனத்துல இல்ல முதல் 9-10 வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, மோசே சொன்னதை எத்திரோ கேட்டு சந்தோஷப்பட்டாராம். எகிப்தியரின் கைக்கு கர்த்தர் தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளை குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டாராம். உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறஜாதி மனுஷன் அவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தப்புவித்த விதத்தை மற்றவர்களுக்கு நீங்க சொல்லும் போது அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள்.
கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். மாத்திரமல்ல, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான வசனம். கர்த்தர் எல்லா தேவர்களையும் பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். அவர் சொல்றார், கர்த்தரை அறியாதவர் இப்ப சொல்றாரு, கர்த்தர் எல்லா தேவர்களையும், நான் கும்பிடுற சாமியை விட நீ கும்பிடுற சாமி தான் பெருசு அப்படின்னு இப்ப நான் அறிந்திருக்கிறேன். இப்படி தப்புவித்தது நான் எங்கேயுமே கேட்டதல்லப்பா, இப்படி ஆச்சரியமாய் விடுவித்ததை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லப்பா என்று சொல்லி நம்முடைய தேவனை போற்றுவார்கள், புகழ்வார்கள், பெரிதாக அறிக்கையிடுவார்கள். பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொன்னான். என்ன சொல்ல விரும்புகிறேன்? கர்த்தர் நம்மை அவ்விதமாய் தப்புவிப்பார். ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் தப்புவிப்பார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற கர்த்தர். அதனால தான் மோசே முதல் 2 பிள்ளைகள் அவனுக்கு பிறந்தது. முதல் பையனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். இந்த பரதேசியாக இருந்த என்ன கர்த்தர் வச்சார் அப்படின்ட்டு அவனுக்கு கெர்சோம். 2வது பிள்ளைக்கு என்ன பெயர் தெரியுமா வச்சாரு? எலியேசர். எலியேசர்னா நீங்க 4வது வசனம், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டார். தப்புவித்தார், கர்த்தரனை தப்புவித்தார் என்று சொல்லி 2வது குமாரனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டார். அப்போ மோசேயினுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆச்சரியமாய் அனுகூலமாய் கர்த்தரா தப்புவித்தார் என்பதை மோசே அறிக்கை செய்தார். அதனால் தன்னுடைய 2வது பிள்ளைக்கு எலியேசன் பேர் வச்சார். மாமனார்கிட்டையும் சொன்னார், மாமனாரும் தேவனே பெரியவர் என்று சொன்னார். இப்படி தப்புவிக்கிறதுல தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆச்சரியமா மரணத்தின் பிடியிலிருந்து, நீங்க அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு வேளை போக வேண்டிய, அது கடனின் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது இதுக்கு மேலே போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க, அவ்வளவுதான் இனி வாழ்வே கிடையாதுன்னு நினைப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன், அங்கதான் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து தப்புவிப்பார். இதை கேட்கிற புறஜாதிய மக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வார்கள். மாத்திரமல்ல, உங்கள் தேவனே பெரியவர் என்று அறிக்கையிடுவார்கள், அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் தப்புவிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் என்று சொல்லும்போது, வனாந்தரத்தில் எப்படி வழி நடத்தினார் என்று சொல்லும்போது ஆச்சரியமான ஒரு காரியம். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரத்தின் 9 மற்றும் 10வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து அனுப்பினான். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே, கர்த்தர் சொல்றாரு, பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த மோவாபின் ராஜா பாலாக்கு இந்த ஜனங்கள் பெருகிறார்கள், பிறகு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி அவன் ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணுகிறான். பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், யாரை சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை அறிந்தவனாய் பீலேயாமுக்கு காணிக்க கொடுத்து கூலிக்கு பொருத்தி, நீ இந்த ஜனங்களை வந்து சபிப்பா, பிறகு நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு விடுவேன் என்று சொல்லி தந்திரமான ஆலோசனை செய்கிறான். இந்த பீலேயாமும் கூலிக்காக அவன் போனா, கர்த்தர் கவனிங்க, இந்த பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கத்தான் போனான். ஆனால் கர்த்தர் அந்த அவர் ஊழியக்காரன் காசுக்கு அடிமையாயிட்டார், அல்லது கள்ள தீர்க்கதரிசின்னு கூட வச்சுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்? அப்படி சபிக்க வந்தவனுடைய வாயை கூட திருப்பி ஆசீர்வதித்து அவன் கைக்கும் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். தேவ ஜனங்கள் சபிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர், உங்களுக்கே தெரியாது, ஐயோ இந்த ஊழியக்கார் வந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இந்த மனுஷன் இந்த ஐக்கியம் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். பிரைஸ் தி லார்ட். அது உங்களுக்கு ஆபத்து என்பதை அறிந்து கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தினா. எத்தனையோ முறை நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கை விட்டு விலக்கி நம்மை ஆச்சரியமாய் தப்புவித்திருக்கிறார். பீலேயாம் சபிச்சா அது சபிக்கப்பட்டது. ஆனால் அவனை சபிக்க விடாம
கர்த்தர் அவன் வாயில் ஆசீர்வாதத்தை தந்து பிரைஸ் தி லார்ட் தேவ ஜனங்களை அவன் கைக்கு தப்புவித்தார். தேவன் நம்மை அப்படியே ஆச்சரியமாய் தப்புவிக்கிறார். அவர் தப்புவிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஆமென். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 9:10, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மரணமே வந்துரும் அப்படி நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். அவர் எங்களை தப்புவித்தார் கடந்த காலம், தப்புவிக்கிறார் நிகழ்காலம், தப்புவிப்பார் எதிர்காலம். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சித்தமில்லாமல் உங்க தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாது. ஓ, தேவன் உங்களை கொண்டு செய்யும்படியாய் நியமித்த ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். ஓ, கொள்ளை நோயோ கொள்ளையோ ஏதும் உங்களை கொள்ளை கொண்டு போக முடியாது. கர்த்தர் ஆச்சரியமாய் தப்புவிப்பார், எந்த சூழ்நிலையும் தப்புவிப்பார், எந்த இடத்திலும் கர்த்தரால் தப்புவிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த கர்த்தரை நீங்கள் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பயந்து விடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்விதமாய் தப்புவிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 10:13, அவன் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடலப்பா. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கல. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியையும் உண்டாக்குகிறார். சில நேரங்களில் நமக்கு அனுமதிக்கிறார் சில காரியங்கள். அது ஒரு பக்கம் அனுமதிச்சுட்டு இன்னொரு பக்கம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழியையும் உண்டாக்குகிறார். ஒரு வழியை, ஒரு போக்கை இதுலேருந்து இப்படி தப்பிச்சுக்கோ அப்படி போ அப்படின்னு சொல்லி அவர் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு போக்கையும் உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இவரை போல தப்புவிக்கிறதுல ஒருவருமே இல்லை. ஆமென். இதை தாவீது நன்கு அறிந்திருந்தார். கவனிங்க, நமக்கு நிறைய நேரங்களில் பயமே பாதி சாப்பிட்ரும். பயப்படாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துன்னா சொல்லுங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கூட பார்த்து சொல்லுங்கள் பயப்படாதீங்க. ஆமென். பயமே பாதி சாப்பிட்ரும். அதாவது மான் இருக்க, மானுக்கும் புலிக்கும் ரன்னிங் ரேஸ் வச்சா மான் தான் ஜெயிக்குமா. அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய திறன் உடையது. இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில், அதை விட இது குறைந்த கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஓடும். எது? புலி. ஆனால் புலி 60, மான் 80. அதாவது புலி வந்து டிவிஎஸ் 50, மான் வந்து யமஹா 100. இல்லாத குறை நீர்த்துறாரு. யமஹா 100 ஸ்பீடில் போகுது. எதுக்கு சொல்கிறேன்? அப்போ ஏங்க புலி மான் வந்து புலிக்கிட்ட மாட்டிக்குது அப்படின்னா பயம். பயத்திலே பாய்ச்சித்து, ஐயோ நம்மள அதை அடிச்சு நம்ம அதோட பெரிய மிருகம், அது அவ்வளோதான், நம்மக்கிட்ட மாட்டினா அவ்வளோதான்ட்டு இந்த பாதியிலே அதன் வேகம் பாதியாக குறைஞ்சிருது. திருப்பி சொல்கிறேன், உங்களை கொள்ளை கொள்கிற, உங்களை அடிமைப்படுத்துகிற, உங்களை இல்லாமல் பண்ணுகிற பெரிய சக்தி எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு மான் கால்களை போல கால்களை தந்திருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் தப்புவிப்பார், அவர் தப்புவிக்கிறார், அவர் தப்புவித்தார். ஆமென். தாவீது நன்கு அறிந்திருந்தான். அது அந்த சங்கீதத்தை 35:10 திரும்ப வாசிப்போம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையடிக்கிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? சிறுமைப்பட்டவன், எளியவன், சின்னவன், பலவீனன், இவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு, பெரிய பலவான்பா, ஆயுதங்கள் இருக்குப்பா, போராயுதங்கள்லாம் வச்சிருக்கிறான்ப்பா, அவனுடைய கைக்கும் சிறுமை எளிமையான கொள்ளடிக்கிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? என் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லுமா. அப்போ
இந்த நாலேஜ் எலும்புகளுக்குள்ள கூட ஊடுருவி பாய்ந்து விட்டது. திருப்பி சொல்றேன், இந்த அறிவு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மரணத்தின் விளிம்பில் போய் சந்தோஷமா தொட்டுட்டு சந்தோஷமா வருவீங்க. கர்த்தருக்கு மகிமை. டாக்டர் கொடுக்குற ரிப்போர்ட்டெல்லாம் என் காலம் இன்னும் நிறைவேறவில்லை என்று தைரியமாக நீங்கள் சொல்லுவீர்கள். தாவீது அது சொன்னார். தாவீதுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது பெரிய கோலியாத் உயரமாக்குறான், இஸ்ரவேல் இராணுவமே பயப்படுது. சவுல் உயரமானவன், அவன் பயப்படுறான், இஸ்ரவேல் இராணுவம் அத்தனையும் பயப்படுது. 40 நாள் காலை மாலை 80 முறை வந்து சபிச்சுட்டு போறாம. இவங்களும் வெக்கங்கட்டு சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நம்ம இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருத்தினுடைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கை ஓட்டின்னு இருக்கிறாங்க. அங்கே தாவீது வந்து நின்னான். பிரைஸ் தி லார்ட். தாவீது வந்து நின்று அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவனுக்குள்ளே உள்ளிருந்த ஒரு வீரம் பொங்கி எழும்புது. அண்ணமாரெல்லாம் அமுத்துறாங்க. சவுலும் சொல்கிறான், நீ இளைஞன், நீ வாலிபன், அவன் யுத்த பயிற்சி நிறைந்தவன், அவன் அனுபவசாலி, அவன்கிட்ட உன்னால் யுத்தம் நிற்க முடியாதுன்னா. அப்போ இவன் தாவீது சொல்கிறான், ஐயா, ஒரு முறை என் ஆட்டை சிங்கம் எடுத்துக்கொண்டு போனது, அந்த சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தார் என் கர்த்தர். ஒரு முறை கரடி எடுத்துக்கொண்டு போனது, அந்த கரடியின் கைக்கு தப்புவித்தார் கர்த்தர். அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பா. 1 சாமுவேல் 17:37 அதுதான் தாவீது அறிக்கையா சொல்றான். இந்த சிங்கத்தின் கைக்கும் கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். உங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி தப்புவித்தாரா? அப்போ சொல்லுங்க, அது சிங்கமும் கரடியா இருக்கும். இப்போ வர்றது கொரோனா ஒரு கோலியாத்தா இருக்கும். இந்த கொரோனாவுக்கும் கர்த்தர் தப்புவிப்பார். சோத்ரம். அது மாத்திரம் இது கோலியாத்து ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் தாவீது சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான சத்துருக்கள். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இருக்கிறதுலே மோசமான சத்துரு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வட்டத்திலே இருப்பான் சவுல். அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவனுடைய தலைவர். அவன் இவனை வேட்டையாடுறான், குருவி வேட்டையாடுறது போல வேட்டையாடுறான். இவனு கோலியாத்தை பட்டயத்தால் வெட்டிடலாம், ஆனால் சவுல பட்டயத்தால் வெட்டக்கூடாது, தொடக்கூடாது, அவனுக்கு விரோதமாக பேசவும் கூடாது. ஆனால் இந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்கணும். பிரைஸ்லா, இந்த யுத்தத்தில் நீ மாட்டிக்கவும் மாட்ட. கர்த்தர் பிரைஸ்லா. இது பெரிய யுத்தம் தெரியுமா? இது நீங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பிரைஸ்லா. கர்த்தர் சொன்னார், பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சிட்ட பிறகு கர்த்தர் தாவீதுகிட்ட சொன்னார், சவுலின் கைக்கு உன்னை நான் தப்பு வித்தேன்னார். 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீதான்ப்பா அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்தேன். சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தார், கரடியின் கைக்கு தப்புவித்தார், கோலியாத்தின் கைக்கு தப்புவித்தார். ஏன் இந்த சவுலின் கைக்கும் கர்த்தர் எத்தனையோ முறை 22 முறை சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சித்தான். அதில் 5 முறை நேரடியாக முயற்சித்தான், நேரடியாக அட்டெம்ப்ட் எடுத்தான். அப்பெல்லாம் சோத்திரம் அவன் கைக்கு கர்த்தர் அவனை விலக்கி தப்புவித்தார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இது வியாதியின் கைக்கா இருக்கலாம், அல்லது வறுமையாக இருக்கலாம், அது எந்த விதமான ஆபத்தாக இருந்தாலும் சரி கர்த்தர் விலக்கி தப்புவிப்பார். ஆமென். அது எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்கிற கர்த்தர் என்பதை மறந்து விட வேண்டாம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாரை தப்புவிக்கிறார் இந்த 4 காரியங்களை உங்களுக்கு பேச விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 91:1-3 வரை நீங்கள் வாசிப்பீர்களானால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவாராம்? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வலைக்கும் வலை விரிச்சிருக்கிறான். வேடன், நீ சிக்கிக்கணும், நீ மாட்டிக்கணும், இந்த ஆபத்தில் சிக்கிக்கணும், இதில் மாட்டி இதுலேருந்து எஸ்கேப் ஆகவே கூடாது அப்படின்னு வேடன் கண்ணி விரிச்சு வச்சிருக்கிறான். அந்த கண்ணிக்கும்
பாழாக்கும் கொள்ளை கொரோனாவுக்கும் கர்த்தர் தப்புவிப்பார். உன்னதமான முதல் காரியம் என்னன்னா, கர்த்தருக்குள் வந்தவர்கள், those who are in the Lord, கர்த்தருக்குள் வந்தவர்களை கர்த்தர் தப்புவிப்பார். அவர் அடைக்கலமாய் வந்தவர், உன்னதமானவருடைய மறைவுக்கு வந்தவன், சர்வ வல்லவருடைய நிழல். அவருக்கு அந்த மறைவுக்கும் நிழலுக்கும் கீழே ஒதுங்கினவங்க, கர்த்தருடைய குள் வந்தவங்க. நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்வீங்க? அவர் என் தேவன், அவர் என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர், என் கோட்டை என்று நீங்கள் அவரை தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அவருக்குள் வந்தவர்கள் நிச்சயமான பாதுகாப்பு உண்டு. ஆமென். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். முதல் 2 வசனம் நம்முடைய ரெஸ்பான்ஸ், மீதி இருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தருடையது. முதல் 2 வசனம் அவருடைய மறைவுக்கு கீழே வந்து, அவர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் கோட்டை, என் அரண் அப்படின்ற நிச்சயம், அப்படின்ற அறிக்கை அதுக்கு கீழே வந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நிச்சயமான பாதுகாப்பு உண்டு. ஆமென். நீதிமொழிகள் 18:10 சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பலத்த கோட்டை, பாதுகாப்பு நிறைந்த பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருக்குள் வந்தவர்கள் அவர்களுக்கு நிச்சயமான பாதுகாப்பு உண்டு. ஒருவேளை சமீபத்தில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒருவேளை பயம் இருக்குமா? நான் சொல்றேன், இந்த கர்த்தருக்குள் வந்ததே நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்காகவே. கர்த்தருக்குள் இல்லாத பாதுகாப்பு பூமியின் மேல, வானத்தின் கீழே எங்குமே கிடையாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம் உண்டானால் பிரைஸ் தி லார்ட், அது கர்த்தருக்குள் வருகிற அது பேழையாகத்தான் இருக்கும். அது கர்த்தருக்குள் வந்த கர்த்தருடைய நாமமாகத்தான் இருக்கும். உன்னதமானவரின் மறைவு மட்டுமே இருக்கும். சர்வ வல்லவருடைய நிழல் மட்டுமே நிச்சயமான பாதுகாப்பு. இரத்த கோட்டை மட்டுமே நிச்சயமான பாதுகாப்பு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வரும்போது அப்போது கர்த்தர் சொன்னார், என்னாகும் புஸ்தகத்தில், உங்களுக்காக அடைக்கல பட்டணங்களை கட்டுங்க அப்படின்னு. 35வது அதிகாரத்தில் 13 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கும் என்னாகும் 35:13 நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும், யோர்தானுக்கு இந்த பக்கம் 3 பட்டணங்களையும், கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க கடவர்கள். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். அவைகள் அடைக்கல பட்டணங்களாம். கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ, கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ, அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படிக்கு, அந்த 6 பட்டணங்களும், அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் பட்டணங்களாய் இருக்க வேண்டும். ஆமா, இது எல்லாருக்கும், இது இஸ்ரவேல் புத்திரருக்கும், உங்க தேசத்தில் பரதேசியா இருக்கிறவனுக்கும் அந்நியனுக்கும் இந்த 6 பட்டணங்களும் அடைக்கல பட்டணங்களா இருக்குமா. அதாவது 6 பட்டணம், யோர்தானுக்கு இந்த பக்கம் 3 பட்டணம், அந்த பக்கம் 3, கானான்ல 3, 6 அடைக்கல பட்டணம். ஒருத்தன் கைப்பசகா ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். ஆனால் அது பழைய ஏற்பாட்டு சட்டம் தெரியும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி இருக்குது. இவன் தெரியாம தான் பண்ணியிருக்கிறான். அப்போ தெரியாம பண்ணவன் அந்த கொலை பண்ணவன் பழிக்கு வாங்குறதுக்கு தப்பிக்கிறதுக்கு அடைக்கல பட்டணம் இருக்கு. அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ள இவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா அவன் கொலை செய்யப்படக்கூடாது. இன்னைக்கு அடைக்கல பட்டணமாய் கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. ஆமென். அது கூட நீங்க 25வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான மரணமடைய மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் மரணம் அடைகிற வரைக்கும் அவன் அந்த அடைக்கல பட்டணத்திலே இருக்க கடவன்.
எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார், என்றும் உயிரோடு இருப்பார். அவர் மரிக்கவே மாட்டார். அவர் மரிக்கவே மாட்டார் என்பதனாலே நீ அடைக்கல பட்டணத்திலே சேஃபா எப்பவுமே இருக்கலாம். நீ புறஜாதியா இருந்தாலும் வந்து சேர். அந்நியனுக்கும் அங்கே இடம் இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. புறஜாதிக்கும் பரதேசிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இந்த இயேசுவின் நாமம் அல்லது கர்த்தருடைய நாமம் இது அடைக்கலப்பட்ட நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. தப்புவிக்கிறார் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை முற்றுகையிடும் போது யோசுவா 2 வேவுக்காரர்களை அனுப்புகிறான். 2 வேவுக்காரர்களை அனுப்பும்போது அந்த வேவுக்காரர்கள் ராகாப் என்கிற வேசியின் இடத்துல போய் தங்கிட்டாங்க. இது ராஜாவுக்கு தெரிஞ்சு ராஜா ஆள் அனுப்புகிறான். வேவுக்காரர்கள் வந்தார்களான்னா உடனே அவள் மேல் பரணையில் ஒழிக்க வச்சுட்டு சொல்கிறா, வந்தாங்க, அவங்க இப்போ தான் இந்த பக்கமாக போனாங்க, நீங்கள் போனீங்கன்னா அவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு மேலேருந்து அவங்கள இறக்கி, நீங்கள் கண்டிப்பாக உங்களை குறித்த பயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக இதை ஜெயிப்பீங்க ஆனால் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு உறுதி கேட்குறார். ராகாப் என்கிற வேசி கொஞ்சம் யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் தகப்பனையும், அவ சொல்றா பாருங்க, அந்த 2 வேவுக்காரன்ட்ட, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. 17வது வசனம். அப்போது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசற்படியில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவனாகிலும் கை போடப்பட்டதே ஆகி அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். என்ன சொல்றாங்க இவங்க? அப்பா, எங்களை இந்த சிவப்பு நூல் கயிற்றில் எங்களை தப்பிச்சில, இந்த சிவப்பு நூல் கயிற்றை இந்த வீட்டில் ஜன்னலில் தொங்க விட்டுரு. இந்த சிவப்பு நூல் கயிற்றை நாங்கள் பார்த்து இந்த வீடு எங்களை தப்பு வித்தது என்று சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே யார் இருந்தாலும், அது உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் பாதுகாப்பு. அவங்க வெளியில் வந்தால் இந்த ஆணைக்கு நாங்கள் நீங்களாக இருப்போம். ஒருவேளை இதுக்குள்ளே இருந்து அவங்க இறந்தாங்கன்னா அந்த இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும். அந்த சிவப்பு நூல் கயிறு தான் நிச்சயமான அடையாளம், பாதுகாப்பான நிச்சயமான அடையாளம். இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை மீறி எந்த சங்கார தூதனாலும் உங்கள் நுழைய முடியாது. எகிப்தில் தலைச்சம் பிள்ளைகள் எல்லாரும் மரித்தார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வாசல்கள் நிலைக்காலில் தெளிக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளற எந்த அழிவும் இல்லை, எந்த நாசமோசம், எந்த மரணமும் கேட்கப்படலை. அது தெளிக்கப்பட்ட வீட்டில் கேட்கல, தெளிக்கப்படாத அதே தேசத்தில் இருந்த மற்ற வீட்டில் எல்லாம் தலைச்சன் பிள்ளைகள், மிருகங்கள் முதற்கொண்டு எல்லாம் அடிந்தது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நிச்சயமான பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம். ஆமென். இயேசுவின் ரத்தத்துக்கு கீழே நாம் இருக்கிறோம், ரத்த கோட்டைக்குள்ளே மறைந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமான பாதுகாத்து பொல்லாப்புக்கு விலக்கி காப்பார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பார். ஆமென். கடிக்கப்பட்டவன் எவனோ. என்னாகமத்தில் இன்னொரு காரியம் இருக்குது. என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததுனால கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுமதித்தார். அப்போ அந்த சர்ப்பங்கள் அவர்களை கடித்ததுனால அநேகர் மரித்தார்கள். அப்போ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன ரெமிடி, மீட்பு என்னன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தாரு. என்னாகும் 21:8-9 வாசித்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கடிக்கப்பட்டவன் எவனோ, கவனிங்க, கடிக்கப்பட்டவன் அது எவனோ
அவன் அதை அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். பிழைப்பான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வெண்கல சர்ப்பமா இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார் சிலுவையிலே. ஓ, சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நீங்கள் எங்கிருந்து வேணாலும் நோக்கி பார்க்கலாம். எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து நோக்கி பார்க்கலாம். மரணத்துக்கு ஏதுவான கடியிலிருந்தும் மரணத்திற்கு சமீபமாக இருந்த நிலையிலும் இருந்து நீங்கள் பார்த்தாலும் நிச்சயமான பாதுகாப்பு உண்டு. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 14வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே நோவா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரரே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி தேசத்துல இந்த மாதிரியான நாச மோசங்கள் நடக்கும்போது, தேசம் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சு துரோகம் செஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு விரோதமாக கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிச்சு பஞ்சத்தை அனுப்பி மனுஷரி மிருகங்கள் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது அப்படிப்பட்ட தேசத்துல இருக்கும்போது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தின் மேலேயே இவ்வளவு பெற்ற கொடிய பஞ்சமும் தரித்திரமும் சாபமும் ஏற்பட்டாலும் அவர்கள் நடுவில் நோவா, தானியேல், யோபு போன்றவர்கள் இருந்தாலும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள். இது பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு நீதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உத்தமமாக இருக்கிறது, கிரியைகளால் அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கவனிங்க, நம்முடைய நீதி எதுன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம், இயேசுவே நமக்கு மீட்புமானார், நீதியானார், ஞானமானார். ஆகவே அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும், அவருக்குள் வந்த அத்தனை பேரும் அவருடைய நீதியினாலே நாம் நம்முடைய ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்வோம். நம்முடைய நீதி எல்லாம் என்ன இருக்கு? அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. நம்முடைய நீதியினால் நான் தப்புவிக்கப்படுறதில்ல. ஆண்டவர் இயேசுவே நம்முடைய நீதியா இருக்கிறார். இயேசுவே நம்முடைய நீதி, இயேசுவே நம்முடைய பாதுகாப்பு. ஆகவே முதலாவது யாரை தப்புவிக்கிறார்? கர்த்தருக்குள் வந்தவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 39வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி இருந்தார். நீங்க அப்படிலாம் இப்போ இதுல இருக்கிற பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயப்படுங்கள். 2வது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். Fear Lord. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் நிச்சயமாய் தப்புவிக்கப்படுவார். கர்த்தருக்குள் வந்தவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நடத்தும். அது உங்களை எல்லா பொல்லாப்புக்கும், தீமைக்கும், பஞ்சத்துக்கும், நாசத்துக்கும், மோசத்துக்கும், எல்லா விதமான ஆபத்துக்கும் நம்மை கர்த்தர் தப்புவிப்பார். சங்கீதம் 33:18 19வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா. யார் மேல் நோக்கமா இருக்குன்னா, தமக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எதற்காக? அவர்களை பஞ்சத்தில் கூட உயிரோடு வச்சு ஆசீர்வதித்து காப்பாற்றுவதற்காக.
கர்த்தருக்கு பயந்தவர்களை 34வது சங்கீதம் 7வது வசனம், அடுத்த சங்கீதம் அடுத்த பக்கத்துல, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை எல்லா பொல்லாப்புக்கும், ஆபத்துக்கும், நாச மோசங்களுக்கும், அழிவுக்கும் விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 103வது சங்கீதம் 13வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மல்கியா 4:1-2, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் வேரையும் கொப்பையும் வைக்காம போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிற நாள் அப்படிப்பட்ட நாளா இருக்கும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் நிச்சயம் உதிக்கும், அதன் செட்டையின் நிலையில் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். வெளியில ஆபத்து இருக்கும். அந்த நாள் மகா பயங்கர நாளா இருக்கலாம், கொடிய நாளா இருக்கலாம். ஐயோ தீவிரமடைந்து விட்டது, 2வது அலை மோசமாகி விட்டது, ஐயோ மரணம் அங்கே, ஐயோ இது அதிகரிச்சுட்டேகுது, இப்படின்ற காரியங்களை காதால கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற தேவ ஜனங்கள் மேல் கர்த்தருடைய சூரியன் உதிக்கும். அவர்கள் ஆரோக்கியத்தின் செட்டையின் நிழல் விரிக்கப்படும். நீங்கள் கொழுத்த கன்றை போல வளருவீர்கள். ஆமென். நீங்கள் பாதுகாப்பாய் இருப்பீர்கள். கர்த்தர் பொல்லாப்புக்கு தப்புவிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 2-5 வரைக்கும், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை பத்திரப்படுத்தி, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, வெள்ளியைப் போல நாடி, புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகி. புதையலை தேடுறது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையையும் அதனுடைய கீழ்ப்படிதலோடு கூட அது தேடுவாயானால், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தருக்கு, அதாவது கர்த்தருடைய வார்த்தை வெள்ளியை போல புதையலை போல தேடி அதுக்கு கீழ்ப்படியல இருதயத்தோடு அதை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதனால மட்டுமே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால் கர்த்தருக்கு பயப்படுறது அப்படிப்பட்ட மனுஷர்கள் என்ன, அந்த அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்கன்னா, அதாவது கர்த்தருக்கு அறிவு ஞானத்தை தருகிறார், புத்தியும் வரும், பயதில் என்னன்னு உணர்ந்து கொள்வாய். அப்படினால் நீ துன்மார்க்கனுடைய வழி, இன்னும் பல ஆசீர்வாதங்கள் சொல்றாரு. அதில் எப்படி பாதுகாக்கிறாராம்? அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும், மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும், அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கனுடைய மாறுபாடுகளை களி கூறுகிறவர்களுக்கும், மாறுபாடான பாதைகளில் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். மோசமான ஐக்கியத்துக்கு இவன் மாறுபாடாகவே நடந்துருப்பான், உன்னையும் சிக்கிக்குவான். நீ ஏடா கூட நல்லவன் நினச்சிருப்ப, வெளியில் பார்க்குறதுக்கு இருக்கலாம், மாறுபாடாக நடப்பான். இதில் நிறைய பேர் அப்படி தான். நான் ஒன்றுமே பண்ணலப்பா. சமீபத்தில் ஒரு கேள்விப்பட்டேன், ஒரு தம்பி சும்மா ஃப்ரெண்டுக்கு லிஃப்ட் கொடுத்தானா, அந்த ஃப்ரெண்டு கையில் கத்தி வச்சுருந்தா இன்னொருத்தனை வெட்டுக்கிறான். அதனால் இவனும் போய் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ இப்படிப்பட்ட மாறுபாடா நடக்கிறவங்க வழிக்கெல்லாம் நம்மளை கர்த்தர் தப்புவிப்பார். கர்த்தருக்கு நாம பயந்தா,
கர்த்தர் தேவையில்லாத நட்பை, தேவையில்லாத ஐக்கியத்தை, தேவையில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கை விட்டு விலக்கி தள்ளிடுவார். கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு விலகிடுவாங்க. நான் ஒன்றுமே பண்ணல பாஸ்டர், நான் ஒன்றுமே பண்ணல பாஸ்டர், அவங்களாம் வந்து மாட்டிக்கினாங்க, அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, நான் என்ன பார்த்தா பண்ணுறது, இப்படி நிறைய கேட்குறேன். கர்த்தருக்கு நம்ம பயந்து நடந்தோம்னா தேவையில்லாத காரியங்கள் நம்மளை விட்டு விலக்கி கர்த்தர் தப்பு வைப்பார். அதே அதிகாரத்தில் 16-17 வசனம் வாசிங்கன்னா, தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். எப்போ பார்த்தாலும் ஏறி சிரிச்சினே பேசினே இருக்கும், அது உங்கள் குடும்பத்தையே நாசம் பண்ணிடும். சிஸ்டர் 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 இப்படி நிறைய காரியங்கள். ஏன் இதனால எப்படி போய், அது நல்லா தானே இருந்தது, அந்த குடும்பம் நல்லா தானே இருந்தாங்க, எப்படி அங்கே போய் மாட்டிக்கிச்சு? கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்போவுமே இருந்துச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஆபத்துக்கள் எந்த இடத்துல இருக்குது, எப்போ இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க ஒன்றும் தெரியாது. அப்போது கர்த்தர் நம்மளை தப்பு வைக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வெள்ளியை தேடுறது மாதிரி, புதையலை தேடுறது மாதிரி, அதை நம்ம உள்ளே வாங்கி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை வச்சுக்கிட்டோம்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது மாறுபாடான வழிகளில் நடக்கிற மக்களுக்கு விலக்கி நம்ம தப்பு வைப்பார். இந்த இச்சகமான வார்த்தைகளை பேசும் பரஸ்திரிக்கு கர்த்தர் விலக்கி நம்மை தப்பு வைப்பார். உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் கூட விழுந்திருக்கிறாங்க. காரணம் அந்த தெரியல, இது இப்படி ஆபத்து இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. சோத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்? கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நம்ம தப்பு வைப்பார். ஆமென். ஸோ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது. யாத்திராமம் 15வது அதிகாரத்தில் மிரியாம் பாட்டு பாடி, அந்த 15வது அதிகாரத்தின் கடைசியில் மாறா மதுரமாகும், அந்த தண்ணி மதுரமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேளுங்க, பார்வைக்கு செம்மையானது செய்யுங்க, கட்டளைக்கு செவி கொடுங்க, நியமங்கள் யாவை. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறதின் வெளிப்பாடுகள். கர்த்தருக்கு பயந்தா இதெல்லாம் நம்ம செய்வோம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா எகிப்தியருக்கு, உலகத்தாருக்கு, உலக வழக்கத்தின்படி வாழ்றவங்களுக்கு வர வியாதிகள், வர அழிவுகள், வர நாசங்கள், வர ஆபத்துக்கள் இவைகளெல்லாம் உங்கள் மேல் வராதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பார். அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால் வாழ்க்கையில் என்ன வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். பிரசங்கி சொல்லுகிறார், சோத்திரம், டைம் ஆயிடுச்சு. 8:12-13 பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி பயந்து அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். ஆமென். தேவனுக்கு பயந்து வாழ்றவங்க தான் நல்லா இருப்பாங்க. துன்மார்க்கர்களும் நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பு பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. ஆமென். பிரசங்கின் கடைசி வாக்கியம், சாலமோன் ஞானியின் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா சொல்றான்? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு 12:13 பிரசங்கி 12:13 வாசி. காரியத்தின் கடை தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுதான். காரியத்தின் கடைத்தொகை என்ன? கடவுளுக்கு பயப்படுற பயம். இப்படி இருந்ததுன்னா கவனிங்க, இந்த கடவுளுக்கு பயப்படுற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுனால தான் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருச்சு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஸோ கடவுளுக்கு பயந்தோம்னா எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் தப்பு வைப்பார். ஆமென். மூன்றாவதாக எரேமியாவின் புத்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். மூன்றாவது, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள். Sing unto the Lord. கர்த்தரை பாட்டு பாடுங்கள்.
இக்கட்டான நேரம், போராட்டமான நேரம், ஆபத்து சூழ்ந்து இருக்கிற காலம். இப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தரை நல்ல வாயை திறந்து சத்தமாக பாட்டு பாடுங்கள். நீங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாடுங்கள். அவர் எளியவனை பொல்லாதவர்களின் கைக்கு கர்த்தர் தப்புவிப்பார். எளியவன் தான், சிறியவன் தான், பலனற்றவன் தான், உதவியற்றவன் தான், அற்பமானவன் தான், ஒன்றும் இல்லாதவன் தான். ஆனாலும் உங்கள் துதி பிரைஸ் தி லார்ட் பெரிய ஆயுதமாக, வல்லமையான ஆயுதமாக மாறி உங்களை எல்லாருடைய கைக்கும் விலக்கி கர்த்தர் தப்புவிக்கிறார். ஆமாம். 2 சாமுவேல் 22:4 தாவீது அந்த 22வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் 18வது சங்கீதம் 18 இருக்கு. அது எல்லா சத்துருக்களுக்கும் நீங்கள் சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் போது அந்த பிராக்கெட்டில் இருக்கிறது நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது கர்த்தர் எல்லா சவுலின் கைக்கு விடுதலையாக்கி நம்ம பாடின போது, அப்போ பாடின பாட்டான் எல்லா சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட போது கர்த்தர் பாடின பாட்டு. 4வது வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி தப்புவிக்கப்படுவேன். ஆமென். அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் நல்லா ஆராதிக்க கற்றுக்கணும், நல்ல பாட்டு பாட கற்றுக்கணும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 30 நாள் தானியேல் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்ற சட்டத்தில் மீறி அவன் யெகோவா தேவனை நோக்கி ஜெபித்தான். சிங்கக்கெபிக்கு போனான். சிங்கக்கெபிக்கு போகிறதுக்கு முன்னாடி ராஜா ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் சிங்கக்கெபியில் போட்டார். என்ன தெரியுமா சொன்னார்? நீ இடைவிடாமல் ஆதாரிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். 6:16 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ புறதேசத்து ராஜா, தேவனை அறியாத ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். போறதுக்கு முன்னாடி சொல்லிட்ட விசுவாசமா. பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களா இருந்தா உங்க வாயிலிருந்து ஆராதிக்கிறதுனா நல்ல நல்ல பாட்டு வர்றது இல்லை, அது அஃப்கோர்ஸ் அதுதான். அப்படின்னாலும் அது அல்ல நான் சொல்ல வர நோக்கம். இடைவிடாமல் ஆராதிக்கிற முறுமுறுப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது தான். எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ ஆபத்துக்கள் இருந்தாலும் வாயத்தோம் ஐயோ அப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சோத்திரம் முறுமுறுக்காமல் கர்த்தரை துதிக்கிறீங்க தெரியுமா? அந்த இருதயம் தான் தேவன் விரும்புகிற இருதயம். அப்படி தானியேல் இருந்தபடினாலே தப்புவிப்பார்னா, அதே போல் தப்புவிக்க வல்லவராய் 20வது வசனத்தில் ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது, சிங்க கெபியில் தானியேல் அடுத்த நாள் வந்து பார்க்குற ராஜா பார்த்து கிட்ட வந்து துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே சொல்லி அனுப்பும்போது விசுவாசமா வீரவசனம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனாலும் ஒரு பயம். அடுத்த நாள் இன்னமும் துயர சத்தமா, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலே. எஸ், அவர் வல்லவர், அவர் தப்புவிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. சிங்கங்கள் கெபியில் இருந்தாலும் சரி, கர்த்தர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். துதியுங்கள், விடுதலை உண்டாகும். ஆமென். யோனா 2வது அதிகாரம் 9 மற்றும் 6 வசனத்தை வாசிங்கன்னா, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு ஆமென் தப்புவிப்பது கர்த்தருடையது. 6வது வசனத்துல பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு பாடுறாரு, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரிந்து இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தார். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அந்த துதியின் சத்தத்தை தோனிக்க பண்ணதுனால தான் மீன் வந்து வெளியில வந்து அவனை கக்கி போட்டுச்சு வெளியில. இல்லாட்டினா அவருக்கு கடலாக அவர் போயிட்டுருப்பார். வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள், போராட்டமான சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதி செய்த போது பிரைஸ்லா அந்த கட்டுகளெல்லாம் கலண்டு போயிற்று, சிறை கதவுகளெல்லாம் திறவுண்டது, தாழ்பால்களெல்லாம் திறவுண்டது. உங்களுடைய வாழ்க்கையை அடைத்து போட்டிருக்கிற அது சிங்கக்கெபியாக இருக்கலாம் அல்லது சிறைச்சாலையாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறதுக்கு பிரைஸ்லா கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல பெரிய ஆயுதம் துதி. பாட்டு பாடுங்க, நல்ல சத்தமாக பாடுங்கள், நீங்கள் நிச்சயமாக துதியினாலே விடுதலை பெறுவீர்கள்.
உங்கள் துதி பாட்டு தேவன் மேலுள்ள விசுவாசத்தை காண்பிக்கிறது. தாவீதினுடைய சங்கீதங்கள்லாம் வாசித்தீங்கன்னா 54, 56, 57 வாசித்தீங்கன்னா அந்த பிராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் வாசித்தீங்கன்னா இந்த நேரத்தில் இது பாடின பாட்டு அப்படின்னு இருக்கும். 54 தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று, தாவீது தங்களிடத்தில் ஒளித்து, 54 சங்கீதம் பிராக்கெட்டில் இருக்கிறத வாசிக்கிறாங்க. தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். தாவீது பாடி வாசித்த சங்கீதம். அப்போ ஒளித்திருக்கிறான் என்று சொல்ல போது அவன் சத்துருக்கள் எல்லாரும் அவனை தொடர்ந்து வருகிறார்கள். அப்போ அவன் பாடின சங்கீதமா 3வது வசனம், அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். 6:7 நான் என்ன பண்ணுவேன்? உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள் ஏராளம், ஆனால் நானோ உற்சாகத்தோடு கர்த்தருக்கு பலி செலுத்துவேன். ஒருவேளை உங்களை சுற்றி நெருக்கி எத்தனையோ பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை சார், 1 2 ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாத்துலையும் சிக்கிக்கிட்டேன், இந்த இடியாப்பம் மாதிரி சிக்கிக்கிட்டேன், எல்லா பக்கமும் சிக்கி மாட்டிக்கினேன், எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல. நான் சொல்கிறேன், 2 நாள் உபவாசம் இருந்து இடியாப்பம் சாப்பிடாம இருந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை பாட்டு பாடுங்க, ஆட்டோமேட்டிக்காக விடுதலை ஆகி வருவீர்கள். கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். 56, 57 இதெல்லாம் வாசிக்க டைம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. 4வது காரியத்தை சொல்கிறேன். ஸோ 4வது காரியம் 91 சங்கீதம் 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவன் கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்தி உயர்த்துவேன், தப்புவிப்பேன். Call unto God, call unto the Lord. 3வது sing unto the Lord. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலத்தில், இக்கட்டான நேரத்தில் மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, விடுதலை இருக்குதுங்க. ஆமென். மனுஷனை நோக்கி கூப்பிட்டு எனக்கு யாருமே உதவி செய்யலை, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் மறுமு இருக்கும். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். 55வது சங்கீதம் 16வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தேவனை நோக்கி கூப்பிட்ட எல்லாருக்கும் விடுதலை இருக்கிறது. ஆமென். என் கண்கள் கர்த்தரை நோக்கி, 25வது சங்கீதம் 15வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார், அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். 107வது சங்கீதம் 19-20 கடைசி வசனம். 107வது சங்கீதம் 19-20 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அவர்களை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன பண்றாரா? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். அவர் நோக்கி கூப்பிடும் போது வழியை அனுப்புகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். அனுப்பி உங்களை குணமாக்கி அழிவுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார். அது என்ன விதமான அழிவாக இருந்தாலும் சரி, இந்த 4 காரியங்களை செய்யும். முதலாவது, கர்த்தருக்குள் வராமல் இருந்திருந்தீங்கன்னா கர்த்தருக்குள் வந்துருங்க. வந்திருந்தீங்கன்னா விசுவாசிங்கள், கர்த்தர் என் பக்கமாக இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு விரோதமாக என்ன செய்வான் என்று அறிந்து கொள்ளுங்கள். தப்புவித்தார், அதை அறிந்து கொள்ளுங்கள். தப்புவிக்கிறார் என்பதை அறிக்கை செய்யுங்கள். தப்புவிப்பார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். திரும்ப சொல்கிறேன், தப்புவித்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தப்புவித்தார் என்பதை அறிவில் கொண்டு வாருங்கள். ஏன்னா உங்களை தப்புவித்திருக்கிறார். அதை அறிக்கை செய்யுங்கள். தப்புவிப்பார் அப்படின்னு அறிக்கை செய்யுங்கள். தப்புவிப்பதை அறிந்து கொள்வீர்கள் கூடிய சீக்கிரத்தில். அதை மற்றவர்களுக்கு அறிக்கை செய்யுங்கள். அவர்களும் உங்கள் தேவனே பெரிய தேவன் என்று சொல்லுவார்கள். ஆகவே கர்த்தருக்குள் வந்துருங்க. 2வது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள்.
கர்த்தரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல பாட்டு பாடி துதியுங்கள். அடுத்தது கர்த்தரை நோக்கி செபியுங்கள். நீங்கள் நிச்சயமாய் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை ஆபத்துக்கள் விலக்கி அழிவுக்கு விலக்கி கர்த்தர் தப்புவிப்பார். நம்முடைய தேவன் தப்புவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார். ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, இம்மட்டும் கைவிடா தேவன் தாங்கினார். ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார். ஆயுள் முழுதும் தாங்குவார். தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் தப்புவித்தார் இனியும் தப்புவிப்பார். தப்புவிக்கிற கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அவரை போல தப்புவிக்கிற கர்த்தர் ஒருவருமே இல்லை. ஓ, அவர் உங்களை தப்புவித்த விதத்தை நீங்கள் புறஜாதி மக்களுக்கு சொல்லும் போது அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். கர்த்தரே பெரியவர் என்று அறிக்கையிடுவார்கள். அவ்விதமாய் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் மேலே உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், இரத்த கோட்டை, கர்த்தருடைய நாமம், ஓ கர்த்தருடைய அடைக்கல பட்டணங்கள் அத்தனையும் இவர்கள் மேலே இருக்கட்டும். உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் இவர்களுக்காக இருக்கிறது என்பதை அறியட்டும். ஆண்டவருடைய அந்த அறிவு இவர்களை தப்புவிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய நீதி இவர்களை தப்புவிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக, காத்துக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவர் எல்லா பொல்லாப்புக்கும், ஆண்டவரே விபத்துக்கும், ஆபத்துக்கும், கொள்ளை நோய்க்கும், பாழாக்கும் சங்காரத்துக்கும் ஆண்டவரே கர்த்தர் விலக்கி காப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனம் மகிமை மேன்மை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பாதுகாப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் இன்றும் என்று சதாகாலம் நம் அனைவரோடு கூட இருந்து என்றென்றைக்கு நம்மை வழி நடத்துவதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை நமக்கு ஆராதனை இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.